ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தேர்தல் தினம் எல்லாருக்குமே தெரியும். தேர்தலில் வாக்குகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. தேர்தல் பாதுகாப்பு கூட விசேட பாதுகாப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் போக்குவரத்துக்கும் கூட இயலாதவர்கள் போன்ற பலருக்கு விசேட போக்குவரத்து முறைமைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே எல்லா தேர்தல்களையுமே நடக்கிற ஒரு விடயம் என்ற வழியாக அதை நாங்கள் கடந்து போயிடலாம். ஆனால் இந்த தேர்தலில் சில முக்கியமான சம்பவங்கள் நடந்தது, அவற்றை மட்டும் நாங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உரும்புராய் சைவத்தமிழ் வித்தியாசாலையில் கடமையில் இருந்த ஒரு போலீசார் ஒருவர் சுவையினம் காரணமாக திடீரென இறந்திருக்கிறார். அது தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் முடுக்கி விட்டிருக்கணும். அது தொடர்பான விசாரணைகளும் நடந்த வண்ணமே இருக்கு. வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த போலீசார் ஒருவர் தான் உயிரிழந்ததாக தகவல்கள் வந்திருக்கு. அப்படியாக அது மட்டும் இல்லாமல் கல்முனையிலையும் ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது. பார்த்தீங்கன்னா கேரிஷ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கேரிஷ் ஆதரவாளர்களும் முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் மற்றும் சில சுயேட்சை குழுக்களுக்கும் இடையில சில கலவரங்கள் நடந்திருக்குது. அந்த கலவரம் ஒழுங்கான முறையில் போலீசாரால் அடக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான தகவல்களும் வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த வாக்குச்சாவடியில் ஏதாவது குழப்பங்கள் நடந்தால் அந்த வாக்குச்சாவடியில் பெறப்பட்ட வாக்குகள் சூனியமாக்கப்படும் என்று ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருந்தவர்கள். ஆகவே அது தொடர்பாகவும் அந்த பாதுகாப்பு கடமையில் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தபடியாக பெரும்பாலான அசம்பாவிதங்கள் வன்முறை சம்பவங்கள் பதிவாகவில்லை என்று தான் சொல்லணும். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இந்த வாக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மிகவும் பின்தங்கிய நிலையில இந்த மக்கள் போட்ட வாக்கள் இருக்கு. அதாவது வாக்காளர்கள் தங்களோட வாக்களை செலுத்துற தொகை குறைஞ்சிருக்கு பலரும் விமர்சனம் செஞ்சிருக்கிறார். அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட இந்த வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை அளித்த பிறகு அவர் ஒரு எடுகோலாக சொல்லியிருந்தார், உருவமாக சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இங்கே வாக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கு. ஜனாதிபதி தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றால் அதற்கு காரணம் மக்கள் ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருக்கிறோம். ஆகவே இது அனைத்து வேட்பாளர்களையும் பாதிக்கும் ஒரு விடயம். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் சொல்லியிருக்கார். உண்மையிலேயே இந்த விடயம் பலராலையும் ஒரு பேசுபொருளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் குறிப்பாக ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் மக்களிடையே கூட பல பிரச்சனைகள் இருந்தது. யாருக்கு வாக்களிக்கிறது என்ற ஒரு பிரச்சனை ஏற்கனவே தமிழரசு கட்சி பிளவடைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கட்சிகளிடையே கூட ஒரு முருகல் நிலை காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுயேட்சை குழுக்களின் உருவாக்கம் உண்மையிலேயே ஜனநாயக ரீதியாக யாருமே எந்த தேர்தலையுமே பங்கு பெற்றலாம். அதுக்கு அவர்களுக்குரிய உரிமை இருக்கு. எந்த தேர்தலையும் வேட்பாளராக பங்கு பெற்றலாம். அதுக்குரிய உரிமை அவர்களுக்கு இருக்கு. அதாவது இளைஞனுடைய பிரஜையாக இருந்தால், அவரது வரையறுக்கப்பட்ட வயதெல்லைக்குள்ளே இருந்தால் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது பாராளுமன்ற தேர்தலையோ எந்த தேர்தலையுமே அவர்கள் போட்டியிடலாம் என்பது அவர்களுக்கு இருக்கிற உரிமை. இருந்தாலும் கூட இப்ப நிறைய சுயேட்சை குழுக்கள் அதிகரித்ததால இந்த வாக்குகள் பிளவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கு. அதாலேயும் மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை தோன்றிருக்கு. குறிப்பாக இந்த வயது முதிர்ந்தவர்கள், பாமர மக்கள் எல்லாம் இந்த வாக்கு சிட்டையை பார்த்தோன்னே அவர்களுக்கு ஒரு பயமுறுத்துற ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. என்னன்னா நிறைய கட்சிகளும் நிறைய சுயேட்சை குழுக்களும் அதில் இருந்தபடியா அதை பார்வையிடத்துக்கு அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு என்றுதான் சொல்ல வேணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வாக்குச்சாவடியில் போய் தங்களோட வாக்களை இடுவதற்கு அவர்கள் ஒரு பிரியத்தனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த வாக்களோட எண்ணிக்கை, அதாவது மக்கள் அளித்த வாக்கு, அதாவது வாக்காளர்கள் இட்ட வாக்களோட எண்ணிக்கை குறைவடைந்திருக்கு என்றும் அரசியல் விமர்சனங்கள் கூறினோம். உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்க வேண்டிய விடயம். வேண்டாம், ஒரு வாக்களிக்கிறதுன்றது மக்களுடைய உரிமை. அந்த உரிமையை அவர்கள் குறைத்து கொண்டால் உண்மையிலேயே இது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்த்து அடுத்து வருகின்ற தேர்தல்களில் இந்த வாக்குகளோட எண்ணிக்கையை எப்படி அதிகரிக்கலாம், அதாவது சாதாரணமாக இந்த வாக்குகளோட சதவீதத்தை எப்படி அதிகரிக்கலாம் என்ற முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபடணும். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் மக்கள், அதாவது ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களையும் மக்கள் எத்தனை சதவீத வாக்களை அளிச்சிருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்களை நாங்கள் பார்த்தா, குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் 65% வாக்கள் அளிச்சிருக்கணும். நுவரெலியா மாவட்டத்தில் 68% வாக்கள் அளிச்சிருக்கணும். குருநாகல் மாவட்டத்தில் 64% வாக்கள் அளிச்சிருக்கணும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 61% வாக்கள் அளிச்சிருக்கணும். மாத்தறை மாவட்டத்தில் 64% வாக்கள் அளிச்சிருக்கணும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 63% வாக்கள் அளிச்சிருக்கணும். புலனறுவு மாவட்டத்தில் 65%, ரத்னபுரி மாவட்டத்தில் 65%, காலி மாவட்டத்தில் 64%, கிளிநொச்சி மாவட்டத்தில் 62%, கண்டி மாவட்டத்தில் 62%, களுத்துறை மாவட்டத்தில் 64%, அம்பாறை தேர்தல் தொகுதியில் 62%, கம்பா மாவட்டத்தில் 66%, புத்தளம் மாவட்டத்தில் 56%, அனுராபுரத்தில் 65%,
பதுளையில் 66%, மன்னார்ல 70%, திருகோணமலையில் 67%, ஜாழ்ப்பாணத்தில் 69%, ஹம்பாந்தோட்டையில் 60%, மாத்தளையில் 67%, கேகாலையில் 65%, மொனராகலையில் 63%, வவுனியாவில் 65% வாக்கள் பதிவாகியிருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற வாக்களாகத்தான் பார்க்கப்படுது. அதாவது ஜனாதிபதி தேர்தலில் அளித்த வாக்களையும் விட மிக குறைவான வாக்கள் தான் இங்கே அளிக்கப்படுகிறது என்ற ஒரு விமர்சனமும் வந்திருக்கு. அந்த வகையில் மக்கள்கிட்ட ஒழுங்கான விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்கான்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஜாழ்ப்பாணம் கூட முன்னர் ஜனாதிபதி தேர்தலில் அளித்த வாக்களையும் விட மிக குறைவான ஒரு சதவீதத்தை தான் பெற்றிருக்கு. அதாவது 69% இந்த ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வந்து வாக்களை பதிவு செஞ்ச ஒரு சதவீதமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில் முக்கியமாக பல தபால் மூல வாக்கள் என்னும் பணிகள் நிறைவடைந்திருக்கு. அந்த வகையில் தபால் மூல வாக்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கு. குறிப்பாக காலி மாவட்டம், ரத்னபுரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களுடைய வாக்கள் வந்து வெளியாகிருக்கு. எத்தனை வாக்கள் என்றது அந்த தபால் மூல வாக்கள் வந்து வெளியாகிருக்கு. அந்த வகையில் நாங்கள் ரத்னபுரி மாவட்டத்தின் அஞ்சல் மூல வாக்களை பார்த்தோமா இருந்தால் என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி வந்து 24,776 வாக்களை பெற்றிருக்கு. மொத்த இதுவரைக்கும் எண்ணின அஞ்சல் மூல வாக்களை வந்து 79.40% வந்து இந்த வாக்கள சதவீதமாக காணப்படுகிறது. மொத்த வாக்களில் 79.4% காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சயித் பிரேமதாசவனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 2,969 வாக்களை பெற்றிருக்கு. அது மொத்த வாக்களில் 9.51% காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆதரவு தெரிவித்த சிலிண்டர் சின்னம் வந்து 1,528 வாக்களை பெற்றிருக்கு. அது வந்து மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் 4.90% காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் மொட்டு சின்னம் வந்து 1,031 வாக்களை பெற்றிருக்கு. அது வந்து மொத்த இந்த வாக்கள சதவீதத்தில் 3.30% காணப்படுகின்றது. அடுத்ததாக திலித் ஜேவீர் அவர்கள் மெடல் சின்னத்தில் வேட்பாளராக இறங்கியிருந்தார். அந்த கட்சி வந்து 463 வாக்களை பெற்றிருக்கு. மொத்த இந்த வாக்குகள் எண்ணிக்கையில் வந்து 1.48% அது காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மாவட்டமாக காலி மாவட்டத்தின் வாக்கள் வந்து வெளியாக இருக்கு. அதுலேயும் வந்து தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலையில் இருக்கு. தேசிய மக்கள் சக்தி வந்து திசைகாட்டு சின்னத்தில் வேட்பாளராக இறங்கினார்கள். அவர்கள் வந்து அவருடைய கட்சி வந்து 32,296 வாக்களை பெற்றிருக்கு. மொத்த வாக்களில் வந்து 79.08% இது காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 3,523 வாக்களை பெற்றிருக்கு. அது வந்து 8.63% மொத்த அஞ்சல் மூல வாக்கள். இப்போ நாங்கள் அந்த அஞ்சல் மூல வாக்களை பற்றி தான் சொல்லிருக்கிறோம். அஞ்சல் மூல வாக்களாக காணப்படுகின்றது. அதில் வந்து சிலிண்டர் சின்னம் வந்து 1,964 வாக்களை பெற்றிருக்கு. அது வந்து மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் வந்து 4.81% காணப்படுகின்றது. மொட்டு கட்சி வந்து 1,846 வாக்களை பெற்றிருக்கு. அது வந்து 4.52% காணப்படுகின்றது. மெடல் சின்னம் வந்து 607 வாக்களை பெற்றிருக்கு. அது வந்து மொத்த வாக்கள் எண்ணிக்கையில் வந்து 1.49% காணப்படுகின்றது. இது வந்து 2 மாவட்டங்களுக்கு உள்ளே தபால் மூல வாக்குகள எண்ணிக்கை தான் இப்போ சொல்லப்பட்டது. உண்மையிலேயே அது வந்து ரத்னபுரி மாவட்டமாகவும் காலி மாவட்டமாகவும் இருக்கின்றது. இந்த 2 மாவட்டங்களிலேயும் தபால் மூல வாக்குகள் எண்ணிக்கையில் யார் முன்னிலை நிற்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலை நிற்கிறது. ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பரப்புரைகளும் மும்முரமாக நடந்தது. உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்திலையும் இந்த பரப்புரை நடந்தது. அதுலேயும் பலர் கூட்டமாக வந்தன. அது சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பெரும்பான்மையை பெறுவோம் என்று அந்த கட்சியினர் கூறியிருந்தவர்கள் பெரும்பான்மையை பெற்றாலும் கூட தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் தான், தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வென்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் 25 அமைச்சு பதவிகளையும் பெறுவார்கள் என்ற ஒரு குறிக்கோளையும் அவர்கள் பேசியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த விடயம் வந்து ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்ற எல்லாத்தையும் செய்யக்கூடிய, அதாவது தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்ற அபிவிருத்தி பணிகளை செய்யக்கூடியவர்களைத்தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் கொன்றோம் என்று கருணை அமரசூரி அவர்களும் கூறியிருந்தார். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெருமாக இருந்தால் அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு அமைச்சு பதவி உருவாகும். அதாவது தேசிய மக்கள் சக்தியை கொண்ட அமைச்சர்கள் குழுவினர்கள் அமைச்சரவை தான் உருவாகும் என்கின்ற ஒரு எடுகோலும் அமைந்திருக்கின்றது. அடுத்து வருகின்ற இந்த வாக்கள் எண்ணிக்கை யார் எத்தனை வாக்களை பெற்று என்ற எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுதுதான் அடுத்த விவரங்களும் தெரிய வரும். ஆகவே பொறுத்திருந்து அடுத்த வாக்குகளையும் அடுத்த வாக்கு எண்ணிக்கையையும் தருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஜெஃப்னா அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.
வணக்கம். இன்றைய தினம் 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் தற்சமயம் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன். எங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் உற்சாகமாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் இந்த தேர்தலிலே இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன். அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக வீடுகளிலிருந்து வெளியேறி தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோளாக விடுக்கின்றேன். நானும் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன். தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதியவர்களை இளையவர்களை பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்புவார்கள், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற வலுவான நம்பிக்கையோடு நான் இந்த வாக்களிப்பு நிலையத்தை விட்டு விலகிச் செல்கின்றேன். நன்றி. இருக்கிறீங்க. அதாவது நான் இந்த சிறு வயதில் ஓடி விழான தளத்தில் இன்றைக்கு வாக்களிப்பு மண்டபம் அமைஞ்சிருக்கின்றது. அதுவும் ஒரு வகையான வாழ்த்துக்கள். ஆனால் எங்களுடைய வெற்றியை தடுக்கிறேன்னு நினச்சிக்கொண்டு பல பேர் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பரப்பி வருகின்றார்கள். நேற்றைக்கு கூட டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்தாச்சு என்று சொல்லி கதைகள் எல்லாம் பரப்பப்பட்டது. உங்களுக்கு தெரியும், காற்றை கைது செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயம் வீணனுடைய வெற்றி இந்திய சூழலில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் நம்புகிறேன். மக்களுடைய வெற்றி வீணியனுடைய வெற்றி மக்களுடைய வெற்றி. ஓகே, தற்போதுதான் வாக்களிப்பு முடிந்தது. நான் வாக்களித்துள்ளேன். இருந்தாலும் ஒன்றை அவதானிக்கின்றேன். வழக்கமாக நான் வாக்களிக்கப் போவது 7 மணிக்கே போயிட்டு விடுவேன். இன்றைக்கு நான் நேரம் பிந்தி வந்து பார்க்கின்றேன். இன்னமும் ஒரு சுறுசுறுப்பை காணவில்லை. வாக்களிப்பு மிக மந்த நிலையில் ஓடுகின்றது. நான் 2-3 இடங்களுக்கு விசாரித்து பார்த்தேன். இந்த நிலை தான் அங்கே இருக்கின்றதா என்று, அதே நிலை தான் இருக்கின்றதாக சொல்லுகின்றார்கள். எனினும் நாங்கள் இதில் இந்த தேர்தல் ஒரு அதிமுக்கியமான ஒரு தேர்தல். மக்களுக்கு ஒன்று நிச்சயமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். யார் எந்த தமிழ் வேட்பாளர் இருக்கின்றாலும் நீங்கள் வெளியிலே வந்து வாக்களியுங்கள். அது மிக மிக முக்கியமானது. தேசியமும் அங்கே மாற்றங்களுக்கெல்லாம் சொல்லி குழப்பி கொண்டிருந்ததால் தான் நீங்கள் குழம்பி இருக்கின்றீர்களோ தெரியவில்லை. ஆனால் வந்து தேசியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் கட்சிகளுக்கு நிச்சயமாக நீங்கள் வாக்களித்து கொஞ்சம் அவர்களை அனுப்ப வேண்டும். நீங்கள் நாடாளுமன்றம் அனுப்பினால்தான் காப்பாற்ற முடியும். ஒரு அளவுக்கென்றாலும் தேசியம் சம்பந்தப்பட்ட விடயங்களும் மக்களின் அதிகார பரவலாக்கள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியாக கலைத்து கொண்டிருக்கலாம், வாதாடலாம், பல விடயங்களை செய்யலாம். தயவு செய்து நீங்கள் வெளியிலே வாருங்கள், வந்து வாக்களியுங்கள். விருப்பமானவர்களுக்கு வாக்களியுங்கள். உங்களுக்கு யார் உங்களுக்காக பேசக்கூடிய வல்லமை உள்ளவர்களோ, யார் உங்களுக்காக வேலை செய்வார்களோ அவர்களை நீங்களே அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாக்களியுங்கள். ஆனால் தேசிய கட்சியை பற்றி வாக்களிக்கும் போது, தேசிய கட்சி என்று நான் சொல்லும்போது இலங்கை தேசிய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது 2 தடவை சிந்தியுங்கள். 80 வருடங்களாக நாங்கள் தோற்ற நிலையில் மீண்டும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடாது. தற்போது 23 கட்சிகளும் 21 சுயேட்சையுமாக நிற்கின்றோம். அதுவே ஒரு பெரிய பிளவு, தமிழ் மக்களுக்கிடையில் வந்த பெரும் பிளவு. அந்த பிளவை பெரும்பான்மையின அரசாங்கம் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த முறை வந்த அரசாங்கத்துக்கு மிகவும் வாசியாக போய்விட்டது. யாழ்ப்பாணத்தில் வந்து ஒன்றை சொல்லலாம், கொழும்பில் வைத்து ஒன்றை செய்யலாம் என்ற நிலப்பாடு தற்போதே தொடங்கிவிட்டது. எனவே மக்களே, தயவு செய்து வெளியிலே வாருங்கள், வந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.